ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி. அதனால் நான் இந்த கோலம் போட்டிருக்கேன். மகா சங்கடஹர சதுர்த்தின்றது விநாயகரை நினச்சி நம்ம விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாள். ஏன் விநாயகரை நினச்சி விரதம் மேற்கொள்கிறோம் அப்படின்னா, அதாவது கைலாயத்தில் சிவபெருமான் சபையில் ஒரு தடவை எல்லாரும் கூடி இருக்காங்க. அந்த நேரத்தில் சந்திர பகவான் விநாயகரை உருவக்கேலி செஞ்சிடுறார். அதனால் விநாயகர் கோபம் அடைந்து சந்திர பகவானுக்கு சாபம் கொடுத்துறார். உன்னுடைய ஒளி மங்க கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றார். அதனால் சந்திரன் தன்னோட ஒளியை இழந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார். அதனால் திரும்பவும் விநாயகரை நினச்சி எனக்கு சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப விமோசனம் பெறக்கூடிய அந்த நாள், அவரை நினச்சி தவம் இருந்து சாப விமோசனம் பெற்ற நாள் தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த சதுர்த்தியை மகா சங்கடஹர சதுர்த்தி எப்போ வரும் அப்படின்னா, ஆவணி மாதத்தில் தேய்பிறை முடிந்து 4வது நாள் வரும். இந்த நாளில் நாமளும் விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே தீர்ந்து நாமளும் நல்ல நிலவுக்கு வருவோம் அப்படின்றது தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. முதல்ல சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க இன்னைய நாளில் ஆரம்பித்தோம்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னா, காலையில் தூங்கி எழுந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சிடணும். விநாயகருக்கு உகந்த அருகம்புல் மாலை சாத்திடணும். நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம். இல்லையா நம்மளால் சாப்பிட முடியாதுன்னாக்கா பால் பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே விநாயகரை நினச்சி அவருக்கு மோதகம் கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சு வச்சு பழம் எல்லாமே வாங்கி வச்சு படைச்சி விரதத்தை நிறைவேற்றலாம். நம்ம இந்த விரதத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி வெளியில் போய் சந்திர பகவானை நம்ம தரிசனம் பண்ணணும். அதாவது சாபம் வாங்கி விமோசனம் பெற்றதுனால அன்னைக்கு அவரை பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சிறப்பு நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த விரதத்தை 6 மணிக்கு மேலே மேற்கொள்கிறோம். 6 மணிக்கு நிறைவுபடுத்துகிறோம். பூஜை அறையில் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வெளியில் போய் சந்திர பகவானை வணங்கி எல்லா வளங்களும் எங்களுக்கு கிடைக்கணும், எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து எங்களுக்கு நல்ல நிலைமைக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை நினச்சி நம்ம வழிபாடு செஞ்சோன்னாக்கா எல்லாமே நமக்கு சிறப்பாக அமையும். அதனால் நீங்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க. நாளைக்கு இந்த விரதத்தை மேற்கொண்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோலம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.